ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர மன்ற கூட்டத்தை திமுக கவுன்சிலர்கள் 7 பேர் புறக்கணிப்பு செய்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக தாங்கள் அளித்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அதிமுக கவுன்சிலர் வார்டுகளில் 80% பணி முடிவடைந்த நிலையில் திமுக கவுன்சிலர் வார்டுகளில் 20% பணிகள் கூட நடைபெறவில்லை என கூறி இந்த புறக்கணிப்பு நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் அரியப்பாடி கிராமத்தில் விவசாய நிலத்தில் நெல் அறுவடை செய்து கொண்டிருந்த போது மின்கம்பி உரசியதில் நெல் அறுவடை இயந்திரம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையிலும் நெல் அறுவடை இயந்திரம் முற்றிலுமாக தீயில் எரிந்து சேதமடைந்தது. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆடி சுவாத்தியை முன்னிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 2500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் 3 எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு கூடுதல் பெட்டிகள் இணைத்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூடுதல் பெட்டி இணைப்பை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி முள்ளிக்கொரை பகுதியில் சாலை சேதமடைந்து சகதியாக இருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இந்த சாலையில் கழிவுநீர் வழிந்து ஓடுவதால் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறிய அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகம் இதனை உடனடியாக சீரமைத்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ரோட்ல எங்களுக்கு குழந்தை குட்டி கூட்டு போறதுக்கு வழி இல்லை. நாங்க ஏதாவது வலிக்கு விழுந்தோம்னா யாரு என்ன கூட கேட்குது, ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு நடக்க வேண்டியதா இருக்குது. நம்மளுக்கு இது ரோடு கொஞ்சம் நல்லா சரி பண்ணி தரணும். ஒரு நாளைக்கு லைட் போட்டாங்கன்னா 10 நாளைக்கு லைட்டே போடுறது இல்லை. இந்த ரூட்ல கவுன்சிலர் கிட்ட நாங்களும் சொல்லி பார்த்தோம். கவுன்சிலர் என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேன்றாங்க. அந்த பக்கம் ஆர்டரே இல்லை ரோடு போடுறதுக்கு. அதுக்கு மேலே தான் ரோடு போடுறதுக்கு ஆர்டர், இந்த பக்கம் ஆர்டர் இல்லை. நீங்க யாருக்கிட்ட போய் சொல்றீங்க சொல்லுங்க. யாருக்கிட்ட போனாலும் நம்ம கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க கவுன்சிலர். நீலகிரி மாவட்டம் உதகை தாஸ் பிரகாஷ் குடியிருப்பு பகுதியில் நடமாடும் சிறுத்தை வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி செல்வதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பெரிய வடவாடி, சின்ன வடவாடி, எடக்குப்பம் மற்றும் எருமனூர் ஆகிய கிராமங்களை சேர்ந்த ஸ்ரீ நடுக்காட்டு அம்மன் கோயிலில் அம்பிகை மற்றும் உபதெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் 4 கிராமங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பழைய பேருந்து நிலையம் முன்பாக OPS ஆதரவாளர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜுவின் உருவப்பொம்மையை எரித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறித்து அவதூறு பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜுவை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த உருவப்பொம்மை எரிப்பினால் பேருந்து நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பேரூராட்சி பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பயன்பெறுவதற்காக 50 ரூபாய் கொடுத்து மனு எழுதும் நிலை ஏற்பட்டுள்ளதால் முகாமுக்கு வந்த பயனாளிகள் அவதியடைந்தனர். இதனால் முகாமிற்கு வந்த பொதுமக்கள் இந்த முகாம் மக்களுக்கான முகாம் அல்ல என்றும் வெறும் கண் துடைப்புக்காக நடத்தப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடை வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஸ்மார்ட் சிட்டி பணி கடந்த 1 வருடமாக நடைபெறுவதால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக துணிக்கடை வியாபாரிகள் குற்றம் சாட்டிய நிலையில்
சம்பவ இடத்திற்கு வந்த ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி மற்றும் காவல் ஆய்வாளர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மறியல் கைவிடப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் அருவியில் குளிக்க திடீரென கட்டணம் 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக உயர்ந்ததாக சுவர்களில் எழுதப்பட்டிருந்தது சுற்றுலா பயணிகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. மேலும் தற்போது 10 ரூபாயாக வசூலித்த நிலையில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேஷ் சுற்றுலா பயணிகள் கொடுத்த புகாரை அடுத்து 20 ரூபாய் என்ற கட்டண விபரம் உடனடியாக பெயிண்டால் அளிக்கப்பட்டது. சென்னை மணலி பகுதியில் தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 27வது மாமன்ற உறுப்பினர் சந்திரன் மற்றும் தாசில்தார் அருள்ஜோதி, 3வது மண்டல அலுவலர் மற்றும் திமுக நிர்வாகிகள், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் தூய்மை பணி தனியார் மயமாக்கலை கண்டித்து வரும் 1ஆம் தேதி ரிப்பன் மாளிகை முன்பு முற்றுகையிடப்படும் என செங்கொடி சங்க பொதுச் செயலாளர் சீனிவாசன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கப்பலூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் பிரதம மந்திரி சூரிய சக்தி மின்சார திட்டம் பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 34,000 மனுக்களுக்கு அனுமதி வழங்கியதன் மூலம் மதுரை மாவட்டம் 10வது இடத்திலிருந்து 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் வருங்காலத்தில் எல்லா அரசு அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் சூரிய மின்சார திட்டம் அமைக்க வேண்டும் எனவும் கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இரவு நேரத்தில் வீட்டின் கதவை உடைத்து மொத்த பால் வியாபாரியின் வாகனத்தில் இருந்து பாலை ருசித்த கரடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற சம்பவம் நடைபெறும் இடங்களில் இரவு நேரத்தில் ரோந்து பணியை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சிறுத்தை கொல்லப்பட்ட வழக்கில் வனத்துறையால் தேடப்பட்டு வந்த ஆலன் மற்றும் தங்கராஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். குற்றவாளிகளிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் சிறுத்தைக்கு சுருக்கு கம்பி வைத்து கொன்றதை ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே ஓட்டுநரை கொலை செய்த வழக்கில் 3 பேருக்கு ஒசூர் நீதிமன்றம் இரட்டை ஆயுள் 10 ஆண்டுகள் கூடுதல் சிறை தண்டனை மற்றும் அபராதம் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அபராதம் கட்ட தவறினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலவை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளின் நெல் மூட்டைகள் எடை போடப்படும் என கூறியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் அறங்காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்து ஜாதி மற்றும் கொலை மிரட்டல் விடுத்த புகாரின் அடிப்படையில் டெல்லி பாபு மற்றும் தினேஷ் என்ற சகோதரர்கள் கைது செய்து சிவகாஞ்சி காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். மேலும் ஜாமீன் கோரி சகோதரர்கள் மனு அளித்திருந்த நிலையில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.